தேவனுடைய சித்தத்தை அறிய நம்மளால் முடியும். இதான் அதை என்ன பண்றாரு சொல்ல வர. அதை நம்ம தொடருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நவீன உலகம், உலகம், பூச்சக்கரம், பூலோகம், பூமி, அப்புறம் என்னது பிரபஞ்சம். இது 5மே வேறு வேறு அர்த்தத்தை கொடுப்பது. பிரபஞ்சம் அப்படின்னு இந்த இடத்துல வரல. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நவீன உலகம், மாடர்ன் வேர்ல்டு, அல்லது இந்த உலகத்தின் கலாச்சாரம், உலகத்தின் போக்கு, உலகத்தின் நடவடிக்கை, உலகத்தின் வாழ்க்கை முறை, உலகத்தின் வேஷம். ஏன் வேஷம் அப்படிங்கிறாருன்னா, அது நமக்கானது அல்ல. உலகத்துல எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்மை மதிப்பார்கள் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை, பேட்டர்ன். பணம் அதனாலதான் பணம் சம்பாதிக்கிறாங்க, பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லது நான் உலகத்துல வாழும் பொழுது நம்மவும் நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கலாம் தப்பு கிடையாது, நிறைய சம்பாதிக்கலாம் தப்பு கிடையாது. ஆனா நிறைய சம்பாதிச்சு கொஞ்சம் நல்லா வாழ்ந்தாதான் 4 பேர் நம்ம மதிப்பாங்க அப்படிங்கிறது உலகத்தின் வேஷத்தை தரித்து கொள்வது. நீங்களும் நாளும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, கிறிஸ்துவை தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். இங்க பணம் இருந்தா 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு அந்த உள்ள போயிட்டு, நானும் பணம் சம்பாதிச்சு உலகத்தினுடைய மதிப்பை என்ன பண்ணணும், பெறணும் அப்படின்னு யோசிக்காம, இல்ல நான் வேறு மாதிரி வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர். என்னுடைய வாழ்விலிருந்து தான் யாரு கற்றுக்கொள்ளணும், உலக மக்கள் கற்றுக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை முறை தான் யாரை பாதிக்கணும், உலக மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சித்தத்தை நாம் இருதயங்களிலே தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் உலகத்தினுடைய வேஷத்தை தரிக்காதவனாக இருக்க வேண்டும். அதை எப்படி வாழ்றது? அப்படி நம்ம 4 பேருக்குள்ள தானே இருக்கிறோம், அதை எப்படி வாழ்வது, அதுதான் நீ சிந்திக்க போறோம். ரட்சிக்கப்பட்ட மனிதனால் மட்டுமே அப்படி வாழ முடியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நீங்களே பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப இப்படி இத நேர்மறை எதிரெதிராக நான் வாசிச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். உங்கள் பழைய மனதின் மூலமாக புதிதாக முடியாத, ரட்சிக்கப்படாத, தேவனுடைய பிள்ளையாய் இல்லாத, ஆதாமின் பிள்ளையாய் இருக்கிற, பிசாசின் பிள்ளையாய் இருக்கிற உங்கள் பழைய மனதின் மூலமாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிய முடியாது. அதுதான் இதற்கு எதிராக, இதற்கு நேர் மாறாக வாசிக்கிறது. அப்ப பழைய மனதை வைத்துக் கொண்டு ஒருவன் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அதுல வருது பாருங்க, தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நன்மையானது. இத பழைய மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் ஒப்புக்கொள்ள இயலாது. தாழ்ந்து போ. அப்ப இதெல்லாம் செய்யறதுனால எப்படி நமக்கு நன்மை உண்டாகும்? பொறுத்து போவதன் மூலமாகவும், தாழ்ந்து போவதன் மூலமாகவும், விட்டு கொடுப்பதன் மூலமாகவும் எப்படி எனக்கு நன்மை உண்டாகும்? இதுதான் உலக மனிதனுடைய கேள்வி, அல்லது ரட்சிக்கப்படாதவனுடைய கேள்வி. எப்படி எனக்கு நன்மை உண்டாகும்? ஆனால் புதிய மனம் வந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் தான் எப்படி இருக்கிறான், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். அப்படி கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறக்கும் பொழுது அந்த மனதிற்கு நன்றாய் தெரியும், நான் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்வதே எனக்கு நன்மை. தேவனுடைய சித்தமே எனக்கு நன்மையை கொண்டு வரும். தேவனுடைய சித்தமானது என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை வாழ வைப்பதற்கு. அப்புறம்
தேவனுக்கு பிரியம், பகுத்து அறியத்தக்கதாக வருது இல்லையா, அங்க வேற ஒண்ணும் கிடையாது, காமன் சென்ஸ், ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு. பாருங்க, கிறிஸ்தவ வேதம் மனதை பற்றி எப்பொழுதெல்லாம் பேசுகிறதோ, மனதிற்கோ யோசனைக்கோ புத்திசாலித்தனத்துக்கோ அறிவுக்கோ விரோதமானது அல்ல. இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் நாம் தேவனை கண்டுபிடித்து, தேவனுடைய விருப்பங்களை கண்டுபிடித்து அவைகளை கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதனுடைய விளைவு என்னன்னா மறுரூபம். நான் வேறு மனிதனாய் மாறுகிறேன். ரோமர்கள் எழுதின 6வது அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் அவர் பிழைத்திருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை அவர் வாழ்ந்து முடிச்சிட்டார், பாவத்திற்காக சாபத்திற்காக எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டார். இப்ப பிழைச்சி இருக்கிறாரு. யாருக்காக பிழைச்சிருக்கிறாரு? தேவனுக்காக பிழைத்திருக்கிறாரு. பவுல் எங்க என்ன சொல்ல வர்றாரு? அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனும் அவரோடு மரித்து விட்டான். பாவத்திற்காக வாழ்வதில் இருந்து அவன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போய்விட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ அதே போலதான் நாமளும் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. இதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். இந்த செய்தியினுடைய மையம் ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று என்ன பண்ணியிருக்காரு? பிழைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாம் என்ன பண்ணுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி என்ன பண்ணுங்க? இந்த எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வெறும் அசம்ஷன் கிடையாது. அதாவது அப்படி யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லல. இது அப்படி பாவனை செய்து கொள்ளுங்கள், அப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தது பொழுதே நானும் மரித்தேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். அதே போல நானும் என்ன பண்ணியிருக்கேன்? என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்து போனேன். இப்பொழுது யாருக்காக பிழைச்சிருக்கிறேன்? தேவனுடைய நோக்கத்திற்காக மட்டுமே, தேவனுடைய நோக்கத்தின்படி இங்கு வாழ மட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வேதம் சொல்லுகிற சத்தியம். இதை கற்பனை பண்ணிக்கங்க, இதை யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லல. இங்க எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலுவையில என்ன நடந்ததோ அதை என்ன பண்ணுங்க? மூலமொழியில் எப்படி வருதுன்னா, இங்க எண்ணிக்கொள்ளுங்கள் வந்துச்சு இல்லையா, அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதனாலதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா சிலுவையிலே ஆரம்பிக்கிறது. இயேசுவோடு கூட மரித்தோமானால், கண்டிஷனல் கிளாஸ். அதாவது நீங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடு மரித்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பிழைத்திருப்பதுனா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய நோக்கத்திற்காக மட்டுமே இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். ஆகையினாலே நாமும் தேவனுடைய நோக்கத்திற்காக மட்டுமே உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி வாழ முடியும் அப்படின்னா, அதுதான் வசனம் சொல்லுது. ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால், அப்படி உண்மையாலுமே நடந்துச்சுன்னா அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். நீங்களும் அப்படி என்ன பண்ணீங்க? எண்ணி கொள்ளுங்கள். பைபிள்ல எங்கெங்கெல்லாம் எண்ணிக்கொள்ளுங்கள்னு வருதோ அது என்ன கிடையாது? மென்டல் அசம்ஷன் கிடையாது. என்ன நடந்ததோ அதை ஒப்புக்கொள்ளுங்கள். என்ன உண்மையோ அதை என்ன பண்ணுங்க? ஒப்புக்கொள்ளுங்கள். ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, நாம் மாம்சத்திற்கு என்ன கிடையாது? கடனாளிகள். எல்லாரும் போலும் வாழ்றதுக்கு, எல்லாருமாலும் விருப்பப்படி வாழ்வதற்கு, மனம் போனபடி வாழ்வதற்கு, மாம்சத்தின்படி நாம் பிழைப்பதற்கு, நம்முடைய மாம்சத்திற்கு நாம் யாரு கிடையாது? கடனாளிகள். செஞ்சுதானே ஆகணும். அப்படி ஒரு நிலை கிறிஸ்தவனுக்கு இல்லை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். அதே ரோமர்ல 14வது அதிகாரம். இந்த புத்தகம் ஃபுல்லா அதான் பேசுற. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. இதுதான் கிறிஸ்தவன்னா என்னங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா,
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இதுதான் நடக்கும். சர்ச்சுக்கு போறது வேற, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞானஸ்நானம் எடுக்கிறத பத்தி பேசல. என்ன சொல்றாருன்னா, ரோமர்கள் 14:7 நம்மில் ஒருவனும் ஒரு கிறிஸ்தவன் கூட தனக்கென்று என்ன பண்றதில்லை, வாழ்வது இல்லை. ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தனக்கென்று ஒரு கிறிஸ்தவனும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. தனக்கென்று ஒரு கிறிஸ்தவனும் வாழ முடியாது மட்டுமில்ல, அவன் தனக்கென்று மரிக்கவும் என்ன பண்ண முடியாது. கவனிங்க. இப்ப 8, நாம் பிழைத்திருந்தாலும் யாருக்குன்னு பிழைத்திருக்கிறோம், கர்த்தருக்கென்று. நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று என்ன பண்றோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கவனிங்க. இப்ப நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். அப்படி அறிவிக்கும் பொழுது சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் என்ன கல்லால் அடிச்சு கொண்டுறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டாரு, மரிச்சிட்டாரு. இல்ல ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வர்றேன், போயிட்டு என்ன பண்றேன், வந்துட்டு இருக்கேன், அங்க ஒரு கடினமான ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சே ஊழியத்துக்கு போறேன், அங்க வர வழியில விபத்துல இறந்துறேன்னு வச்சுங்க. அப்பொழுதும் ஜனங்கள் என்ன யோசிப்பாங்க, அவர் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போனாரு, அங்க போற வழியில அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு, இப்ப யாருக்காக செத்துட்டாரு. அப்படி கிடையவே கிடையாது. இங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று வாழ்வது, அதை பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனை குறிச்சு இங்க என்ன பண்றாரு, பேசுறாரு. தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களுக்கு, சொந்த லட்சியங்களுக்கு, சொந்த விருப்பங்களுக்கு, சொந்த யோசனைகளுக்கு, சொந்த திட்டமிடலுக்கு, சொந்த இன்பங்களுக்கு மரிப்பது. நம்மில் ஒருவனும், ஒரு கிறிஸ்தவன் கூட தனக்கென்று பிழைக்கிறது இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா அப்படி இன்னைக்கு பொதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வர்றது பெரிய போராட்டம், அது ஒரு பெரிய ஆன்மீக போர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா, இருளின் அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரத்துக்கு நம்மளை மாத்தினாரு, குமாரனுடைய அன்பின் அதிகாரம். ஷிஃப்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போறது இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்களா, பரலோகம் போவீங்களா, அதாவது இந்த இடத்துல இருந்து கடவுளுடைய ராஜ்யம் எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு, அங்க போவீங்களா, அப்படி அது இல்லை கிறிஸ்தவம். ஒரு ஆளுகையிலிருந்து இன்னொரு ஆளுகைக்கு வர்றது, ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்குள்ள வர்றது, அதை தான் வேதம் பேசுகிறது. அதனாலதான் அதுக்கு பேரு ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதுக்கு பேர் என்ன, பரமண்டலங்களிலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக. ஜெபம் என்ன அப்படின்னா, நான் பரலோகத்திற்கு போவேனாக அப்படிங்கிற ஜெபம் இல்லை. அந்த செய்தி எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னேன், மிக முக்கியமா அந்த வார்த்தையை சொன்னேன் ஒரு 6-7 வாரங்களுக்கு முன்பாக. நான் பரலோகத்திற்கு போவேனாக அப்படிங்கிற ஜெபம் அல்ல, உங்களுடைய ராஜ்யம் என்னுடைய வாழ்விலே வருவதாக. இந்த டிவைன் ஷிஃப்ட் இப்படிதான் நடக்கும். அப்ப இயல்பாக ஒரு மனிதன் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு கீழ் வந்துட்டானாலே அவன் யாருன்னு அர்த்தம், அடிமை. எந்த மனிதன் ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறானால அவன் சுயாதீனமாக தன்னிச்சையாக அவனால என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. ஒரு அதிகாரத்துக்கு கீழ் எப்ப மனிதன் வந்துட்டானோ அப்ப அவனுடைய விருப்பங்களுக்கு இணையாக அவனால பண்ண முடியாது, இயங்க முடியாது. அப்ப வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான், அடிமையாய் இருக்கிறான். பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிறான், உலகத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் என்ன பண்ண முடியாது, மீள முடியாது. ஆனா அவங்க நினைச்சுப்பாங்க அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான், தலைதெறிக்கு ஆடுறான், அப்படி கிடையாது. அவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படியாமை நாவி கிரியை செய்து அது கீழ்ப்படியவே அவனுக்கு கூடாது. மனிதன் ஆண்டவருக்காக வாழ போறேன் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது, இனி கர்த்தர் தான், இனி நான் வேஷம் போட போறது இல்லை, கர்த்தரை உண்மையா பின்பற்ற போறேன் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவன் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடை தனக்குள்ளே அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்படி மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் அவன் யாருடைய ராஜ்யத்தின் கீழ் வருகிறான், தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் வருகிறான். அதனாலதான் தேவனால் பிறக்காத எந்த மனிதனையும் தேவன் ஆளுகை செய்யவோ வழி நடத்தவோ முடியாது. அப்புறம் எப்படி அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், அப்படி செய்ய முடியாது. அதனாலதான் அங்கே இருந்து வர்றோம், நம்ம எங்கேருந்து வரோம், ஆதியிலேருந்து வர்றோம்.
ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. முதல் விருப்பத்தை தாண்டி அடுத்தடுத்த விருப்பங்கள், தேவனுடைய விருப்பங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறவே முடியாது. என்ன நடக்கணும், அவர் சத்தியத்தை அறியவும், எல்லா மனிதனும் சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் அவர் எப்படி உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். சரி, ரட்சிக்கப்பட்டுட்டேன், அடுத்தது என்ன அப்படின்னா அதோட முடிஞ்சது போறது கிடையாது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போன வாரம் சந்திச்சோம் இல்லையா? அப்ப இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் பவுல் இங்க சொல்றாரு பாருங்க, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை. இதை நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். வேதம் ரொம்ப நேரடியாக பேசுகிறது. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, நாம் கடவுளுடையவர்களா, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, அதுதான் கேள்வி. நம்ம பிழைச்சாலும் சரி மரிச்சாலும் சரி அதை யாருக்குன்னு செய்யறது இல்லை, நமக்காக செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்றாரு. இதையே பல இடங்கள்ல வேதத்துல பவுல் பேசுறார். நீங்க புதிய ஏற்பாடை எடுத்துட்டீங்கன்னா அதை மறுபடியும் 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 நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ரொம்ப கருத்தா நீங்க அந்த புதிய ஏற்பாடை மறுபடியும் 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 வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20-30 தடவைக்கு மேல இதுதான் விஷயம் அப்படின்னு லேசா உங்களுக்கு புரிய வரும். இதுதான் விஷயம், எது திரும்ப திரும்ப வருது, எது வலியுறுத்தப்படுகிறது, எது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, எது முக்கியப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரோமருக்கு எழுதுற நிருபத்துல பக்கத்துக்கு பக்கம் பவுல் எதை பேசுறாரோ அதையே தான் கொரிந்தியர்லயும் எழுதுறாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நிதானிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வர்றோம், ஒரு முடிவுக்கு வருகிறோம், ஒரு கன்க்ளூஷன், ஒரு நிறைவான ஒரு புரிதலுக்கு வருகிறோம். என்னன்னா, என்ன கிறிஸ்து ஏன் மரிச்சார் அப்படின்னா வெறுமனே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது கிடையாது. இந்த இடத்துல இருந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க கொண்டு போகணும், அப்படி அதுக்காக மட்டும் கிறிஸ்து மரிக்கல. என்ன சொல்றாருன்னா, ஏன் கிறிஸ்து மரித்தார் காரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பாவத்திற்காக ரைட், பாவ தண்டனைக்காக ரைட், நாம் நித்திய வாழ்வை பெறும்படிக்கு ரைட், நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளும்படி ரைட், சொர்க்க வாழ்வை அடையும்படி ரைட். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமியில நமக்கென்று இனி பிழைக்கவே கூடாது, அவருக்கென்று வாழும்படி. பிழைக்கும் பைபிள்ல வர்றதுல குறைந்த மொழியாகும் வாழ்வது. அவர் என்ன பண்றாரு, மரிச்சார் அப்படிங்கிறத நாம் நிதானிக்கிறோம், அந்த முடிவுக்கு என்ன பண்றோம், வர்றோம். ரோமருக்கு எழுதுனதை எங்க பேசுறாரு, கொரிந்தியர் சபையில என்ன பண்றாரு, பேசுறாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் அவர் பலவீனத்தால்னா என்னன்னா சரீரத்தில் இருந்ததுனாலே இருந்தார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். பவுல் பாத்தீங்கன்னா சிலுவையில என்ன நடந்துச்சோ, சிலுவையில என்ன கிறிஸ்துவுக்கு நடந்துச்சோ அதை வச்சு பேசுறார். அங்க ரோமர்களை வாசம் ஒரே தரம் மரித்தார், இப்ப பிழைச்சிருக்கிறாரு. யாருக்காக பிழைச்சிருக்கிறார், தேவனுக்கென்று பிழைச்சிருக்கிறார், ஒரே நோக்கத்திற்காக பிழைச்சிருக்கிறார். எங்க பிழைச்சிருக்கிறார், இந்த பூமியிலே அவரு இல்ல, இந்த பூமியிலே அவர் இல்ல. ஆனா சொல்றாரு, அப்படியே நாங்களும் இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கலாத்திய நிருபத்திலும் இதை பத்தி பேசுறார். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்திற்கு என்ன பண்ணேன், மரித்தேன். அப்படின்னா என்ன, தவறுக்காக நான் கைது செய்யப்படுகிறேன். ஐபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் பீனல் கோட், இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி ஒரு குற்றத்திற்காக நான் கைது செய்யப்படுகிறேன். ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டனை அனுபவிக்க முடியுமா? ஒரே குற்றத்திற்காக 2 முறை நான் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்படைய முடியுமா? முடியாது. அப்படி செய்ய ஒன்ஸ் ஒரு குற்றத்திற்காக, நான் செய்த குற்றத்திற்காக தவறை அனுபவித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த தண்டனையை பெற்று முடிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அந்த சட்டத்திற்கு என் மேல என்ன கிடையாது, அதிகாரம்
கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, லைசன்ஸ் இல்லை, ஃபைன் பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபா ஃபைன் பண்ணாங்கன்னு வைங்க. அந்த 1000 ரூபாய் நீங்கள் செலுத்திட்டீங்க, அந்த சட்டத்தை பூர்த்தி செய்து விட்டீர்கள். இப்போ அந்த சட்டத்திற்கு உங்கள் மேலே அதிகாரம் இருக்கா? இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டீங்க, அந்த பெனால்ட்டியை கொடுத்துட்டீங்க. கவனிங்க, இப்போ என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை, லா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணம். அப்படி கிடையாது. மனிதன் எப்படி பிறக்கிறான்? பிறக்கும் பொழுதே ஜட்ஜ்மெண்ட்ல தான் பிறக்கிறான். பாவியா இருக்கிறதுனால தான் மனுஷன் பாவம் செய்யறான். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மறிப்பதுன்னா என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா என்னுடைய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்றது, கொடுத்துறாரு. அப்ப நீ பிறக்கும் பொழுதே நீ எது செஞ்சும் என்கிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. மரித்த நிலையில தான் பிறகுற. எந்த மதம், உபவாசம், ஜெபம், சபையினுடைய வருகை பதிவேடு, உன்னுடைய பரிசுத்தம் ஒன்றுக்கும் உதவாது. ஒண்ணு செய்யலாம், நான் வச்சிருக்கிற பரிகாரத்தை உனக்காக ஒருத்தர் பெனால்ட்டி, உன்னுடைய கடனை இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, அடைச்சிட்டாரு. அதை நீ நம்பினீர் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தினுடைய பலன் உனக்கு கணக்கிலே கொள்ளப்படும். அது உன் தலை மேல. இதுதான் ஆண்டவர் சொல்றது. அப்ப நியாயப்பிரமாணத்திற்கென்று, நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறிச்சேன் அப்படின்னா, தேவனுடைய சட்டம் என்ன சொன்னதோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்து அதை எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. இதையும் எதுதான் சொல்லுது? நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. இப்ப நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேன். எந்த சட்டம் என்னை குற்றவாளி என்று சொன்னதோ அந்த சட்டமே என்னை நிரபராதின்னு சொல்லிருச்சு, நீதிமான்னு சொல்லிருச்சு. இப்ப கவனிங்க, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மாறி. இப்ப ரிலீஸ் ஆயிட்டேன், மறுபடியும் ஆட்டம் போடுறதுக்கு கிடையாது. இப்ப யாருக்காக வாழணும்? இயேசுக்காக. அதான் சொல்றாரு, தேவனுக்கென்று பிழைக்கும்படி. கவனிங்க, ஏன் நரக தண்டனைக்கு தப்பித்தோம்? குற்ற மனசாட்சிக்கு ஏன் தப்பித்தோம்? குற்ற மனசாட்சி ஒரு நல்ல அடையாளம். நாம் ரட்சிக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். குற்ற மனசாட்சி ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படலைங்கிறதுக்கு நல்ல அடையாளம். மனிதன் இந்த குற்ற மனசாட்சியில தான் ஆப்ரேட் ஆகுறான். இந்த குற்ற மனசாட்சி தான் ஆன்மீகத்தை எதிர்கொள்ளாத அளவுக்கு அவனுக்கு கடவுள்கிட்ட அச்சத்தை தருது. இந்த குற்ற மனசாட்சியை வச்சுட்டு கடவுளை நேருக்கு நேரம் என்ன பண்ண முடியாது, அவன் சந்திக்க முடியாது. கடவுளை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண முடியாது. நல்லா தெரியும், கடவுளை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் என்னோடு கூட இல்லை. அந்த கில்ட் உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த உண்மையை நேர்மையாக எதிர்கொண்டு கடவுள்கிட்டே போய் நிற்கலாம். இப்போ அந்த கடவுளுக்கும் தனக்குமான அந்த இடைவெளியை நிரப்பிக் கொள்வதற்கு என்னதை கண்டுபிடிச்சாச்சு? மத கண்டுபிடிச்சாச்சு. அது என்னது? ஆராதனை. பாடி 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 சில பேர் பரவசம் ஆகிட்டே இருப்பாங்க அந்த குற்ற மனசாட்சி போறதுக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணி அந்த குற்ற மனசாட்சியை ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மத ரீதியாக தாங்களை கொஞ்சம் அப்லிஃப்டட், கொஞ்சம் உயர்த்தப்பட்டதாக எண்ணுவாங்க. மறுபடியும் குற்ற மனசாட்சி வரும், மறுபடியும் ஆன்மீக செயல்களை என்ன பண்ணுவாங்க, ஈடுபடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். கவனிங்க, குற்ற மனசாட்சியை கொண்டு வரது எது? நியாயப்பிரமாணம். குற்ற மனசாட்சிக்கு மறித்தால்தான் நம்ம யாருக்குன்னு பிழைக்க முடியும்? தேவனுக்கென்று பிழைக்க முடியும். இல்லாட்டி காலம் அதுலேயே ஓடிடும். பாவம் செஞ்சேன், அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன், மறுபடியும் பாவம் செஞ்சேன், அப்புறம் பயப்படுறேன், அப்புறம் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாராங்கிற சந்தேகம் வருது, கடவுள் என்கிட்ட இருக்கிறாராங்கிற சந்தேகம் வருது, கடவுள் என் ஜபத்தை கேட்பாராங்கிற சந்தேகம் வருது, கடவுளுக்காக வாழ முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்படியே அதுலேயே ஓடிடும். நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்காட்டி, நியாயப்பிரமாணம் மறிக்காததுன்னு வேற ஒன்றும் இல்லை, ரட்சிக்கப்படுறது. அப்படியே அதை ரட்சிக்கப்படாட்டி வாழ்க்கை அதுலேயே ஓடிடும். கடவுளுடைய சித்தம் என்ன, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும். பிளைன் கிறிஸ்டியன் லைஃப்பை பற்றி பேசுகிறார். சிலருக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு தான் உங்களுக்கு நான் எல்லா நிருபங்களையும் வாசி காட்டுறேன். எல்லா நிருபங்களையும் தான் இருக்கு. ரைட். கிறிஸ்துவுடனே கூட சிறுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி வாழணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்னு சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நிச்சயத்தோட எழுதுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட என் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப பிழைச்சுதான் இருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவருடைய விருப்பங்களை என் மூலமாக இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். உலகம் எங்கிலும் போறேன், நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை பத்தி சுவிசேஷமா என்ன பண்றேன், சொல்றேன். ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க,
சபை ஸ்தாபிக்கப்படுது. இப்ப என் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரும் நோக்கத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மூலமாக தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், நானும் தேவனோடு கூட பிழைத்திருக்கிறேன். அதனாலதான் இந்த உலக பாடுகள் பவுல் என்ன பண்ணல. கிறிஸ்தவ ஆன்மீகம் உலக பாடுகளுக்கு தீர்வு தருதா? ஆமா தருது. உலகத்தின் கவலைகளுக்கு கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவ ஆன்மீகம் தீர்வு தருதா? ஆமா தருது. உலகம் தருகிற பயத்திற்கு கிறிஸ்தவ ஆன்மீகம் தீர்வு தருதா? ஆமா தருது. எப்படி தருது? கத்துறவங்க கண்ணீரெல்லாம் துடைப்பாரு? அப்படி கிடையாது. கண்ணீரை துடைச்சாலும் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அழுவோம். நீ அழுவுறதே எதுக்காக அழுவுறியோ அதற்காக அழாதபடி ஒரு புதிய இதே நமக்கு கொடுக்கப்படுது. பாருங்க, மனிதனுடைய அபிப்பிராயங்களை குறித்து பெரிதும் நினைக்கிற ஒரு கலாச்சாரம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்கள்ல இருந்தது. மனிதனுடைய அபிப்பிராயங்களுக்காகவே வாழ்வாங்க ஜனங்க. எப்படி டிசைன் பண்றாங்க இந்த சிலுவை மரணத்தினா? ஒரு கேவலமான மரணமாக இருக்கணும். இது கொடுமையான, உடலுக்கு வருத்தத்தை தருகிற மரணமா மட்டும் இருக்கக்கூடாது. கல்ச்சரலி, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இது கேவலமாக, சிலுவையில தொங்கினவன் சபிக்கப்பட்டவன். கலாச்சார ரீதியாகவே இது எப்படி இருக்கணும்? நிர்மாணமா சிலுவையில அரைஞ்சி எல்லாரும் வந்து பார்க்குற விதமா அதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செத்து அப்படி சாகணும். அப்படி ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு மரணத்தை டிசைன் பண்றாங்க ரோம அரசாங்கம். அதாவது அதை வடிவமைக்கிறாங்க. சரீரத்தின்படி அவனை கொள்ளணுங்கிறது மட்டும் இல்ல, சிலுவையில தொங்குகிற ஒரு மனிதன் ஷேமா என்ன பண்ணணும்? ஜனங்க கருதணும். அவமான ரீதியா அவமானகரமான ஒரு மரணத்தை என்ன பண்ணணும்? ஜனங்கள் என்னை குறித்து என்ன எண்ணுவார்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய ஜீவனை பாதிக்கிற பெரும்புள்ளி ஒண்ணு. அதற்கென்று மரித்தார் கிறிஸ்து. அதனாலதான் பாருங்க, அவன் நிர்வாணமாக தூங்கினார். ஆனா எந்த வித ஜனங்கள், நீ தேவனுடைய குமாரனானால் நீ எதை விட்டு இறங்கி வா? சிலுவை விட்டு இறங்கி வா. ஏன் அதை அவர் பாதிக்கல? அந்த சேலஞ்சு ஏன் அவர் பாதிக்கல? ஏன்னா அவர் கர்த்தருக்காக மரிச்சுக்கிட்டு இருக்காரு. கலாத்தியன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கெற்றபடி நடக்கவும் கடவும். ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழவும், இதெல்லாம் ஏன் வருது? பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் கோபம் ஊட்டுறோம்? இதெல்லாம் இந்த பூமியில இருக்கிற இந்த லோகத்தோட சமாச்சாரம். பொறாமப்படுறதுன்னா இந்த லோகத்துல இருக்கிற சமாச்சாரம். அதெல்லாம் கோபம் மூட்டுறதுன்னா என்ன? கோபப்படுறதை பத்தி பேசல, கோபம் மூட்டுவது. கவனிங்க, உண்மை எப்பொழுதுமே காயப்படுத்தும். அது உண்மையின் தத்ரூப நிலை. அதுதான் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் வேதம் அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் காயப்படுத்தப்படுகிற மனிதனே பரிசுத்த ஆவியானவரால் ஜீவனை பெறுகிறான். பிசாசு ஒரு மனுஷனை காயப்படுத்தினானா கொன்றுவான் அவனை. உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா சரீரத்திலேயே ஒருத்தனை நீங்க காயப்படுத்தினீங்கன்னா அடுத்த கட்டம் என்னது? அது மரணம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால், வேத வார்த்தைகளால் தன் இருதயம் காயப்பட ஒரு மனிதன் அர்ப்பணிப்பான் என்று சொன்னார், அந்த மனிதன் ஜீவனை பெறுகிறான். அதை பேசுவது பெரும் போராட்டம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தேவை, நீங்க இதே தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நிருபத்திலும் இதை தான் பேசுறார் பவுல். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று. அது பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியலங்க என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. இங்க பேசாம அங்க சுவிசேஷத்தை சொல்ல போனா பிடிச்சி ஜெயில போடுறாங்க, கைது செய்யறாங்க. பேசாம என்ன மரண தண்டனை விதிச்சு நான் இறந்துட்டேன்னா எங்க போயிடுவேன்? ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். 20 வாசிங்க. கவனிங்க, கவனிச்சிங்களா? நம்ம இந்த இன்னைக்கு வாசத்துல ஃபுல்லா மரணத்தையும் வாழ்வையும் ஒரே கோட்ல வச்சுதான் பேசுறாங்க. மரித்தாலும் பிழைத்தாலும் குழந்தைல வாசிச்சோம், நாங்கள் தேவனுடையவர்களா இருக்கிறோம், அவ்வளவுதான். வாழ்ந்தாலும் எனக்கென்று வாழ்வதில்லை, மரித்தாலும் நான் எனக்கென்று மரிப்பதில்லை. அப்ப இந்த அடுக்கையே, மரணம் வாழ்க்கை, இன்பம் துன்பம், இந்த அடுக்கையே கிறிஸ்தவ விசுவாசம் நிலை குலைத்து ஒன்றும் இல்லாம பண்ணிடுச்சு. பிலிப்பியர்கள் நிருபத்தை ஜெயில இருந்துட்டு சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஒன்றிலும்னா என்ன அர்த்தம்? இவ்விரண்டிலும் பாரு.
ரெண்டை பத்தி பேசுவாரு. இவ்விரண்டிலும் பாரு, அப்புறம் ஒன்றிலும். அதாவது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தினால் அறிவிப்பதன் மூலமாக என்னை கைது பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு அகால மரணத்தை நான் அடைய போகிறேன். தலையை வெட்டினா அகாலமான மரணம். என்னப்பா ஊழியம் பண்ணி இப்படி செத்து போயிட்டாரு அப்படின்னு உலகத்துல என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அகால மரணத்தை அடைய போகிறேன், அதிலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் போய் சுவிசேஷத்தை வெளியில என்ன பண்ணுவேன், தைரியமா சொல்லுவேன். அதிலும் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். 21 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஆனாலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று. செத்து பரலோகம் போயிடலாம். இப்ப என்ன மாதிரியான ஜெபம்னா, இது என்ன சொல்றாருன்னா, இந்த இங்க தொல்லையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, ஆண்டவரே என்னை எடுத்துங்க போதும்பா, என்ன பண்ணுங்க எடுத்துங்க. அந்த மாதிரி ஜெபத்தை பரிசுத்தவான்கள் யாருமே பண்ணதா நீங்க புதிய ஏற்பாடுல வாசிக்க முடியாது. ஆனா எங்க என்ன சொல்றாருன்னா, போதும் வாழ்ந்தது, வாழ்க்கை அச்சுறுத்துது, வாழ்க்கையில அர்த்தமே போயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்ன பெருசா இருக்க போதும், பெருசா நிறைய வியாதி வந்துருச்சு, உட்காந்து எந்திரிக்க முடியல, இனி என்ன இருக்கு, கிளம்ப வேண்டிதான், போதும் ஆண்டவரே. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா பவுல், சாவுக்கும் மரணத்திற்கும் ரெண்டுக்கும் சேர்த்துமே இவருடைய விசுவாசம் அர்த்தத்தை தந்தது. என்ன சொல்றாரு, நான் பிழைச்சு இருந்தேன்னா தேவனுக்கு என்ன பண்ணிருக்கேன், மரிச்சாலும் யாருக்குன்னு பிழைக்கிறேன். அதனால இவர் என்னன்னா, நான் சிறைச்சால இருந்து வெளில வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு இவர் சொல்லவே என்ன சொல்றாருன்னா, நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா சாவு எனக்கு ஆதாயம். அப்படியே ரிலீஸ் ஆயிட்டனாலும் ஊழியம் செஞ்சா என்ன உண்டாகும், பலன் உண்டாகும். அநேகருக்கு பிரயோஜனமாக நான் வாழ்வேன், அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், அநேகருக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்து என்ன பண்ணுவேன், சொல்லி தருவேன். அப்ப 2 ஆப்ஷன் எனக்கு முன்னாடி இருக்கு. ஒன்னு செத்து ஆண்டவர்கிட்ட போயிருது, இன்னொன்னு இங்க இருந்தா என்னுடைய முயற்சிகளுக்கும் வாழ்க்கைக்கு என்ன உண்டாகும், பலன் உண்டாகும். யாருக்கு பலன் உண்டாகும், எனக்கு அல்ல, தேவனுக்கு என்ன உண்டாகும், பலன் உண்டாகும். பிறருக்கு என்ன உண்டாகும், பலன். தேவனுக்கு என்று வாழ்றதை இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நான் இருக்கிறதுனாலே தேவனுக்கும் பிறருக்கும் பலன் உண்டாகும். அப்படி வாழ்வேன் என்று சொன்னால் நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன சொல்றாரு சொல்லிட்டு, ஆனாலும் இதை 2ல எதை சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. 26 அதுல 26, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து, ஐயோ ரிலீஸ் ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதுல தப்பிச்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். கொலேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல கவனிங்க, இந்த வேதம் அல்லாத கிறிஸ்தவ போதனை அல்லாத ஒரு போதனைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்ம உலகத்தை வழக்கத்தின்படி பிழைக்கிறோம். அவனும் போய் என்ன கேட்பான், நியூ இயர் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்பான். அவனும் என்ன பண்ணுவான், நியூ இயர் என்ன பண்ணுவான், இந்த ஒரு நாள் என்ன பண்ணுவான், நல்லா கொண்டாடு. என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களை போல தொடாத, ருசிப்பார். அதாவது தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையிலே உளப்பூர்வமாய் கண்டுபிடிக்க முடியாத ஆட்கள் வெளிப்பிரகாரமாய் தங்களை சரி செய்து கொள்ள தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. தொடாத, உபவாசம் எப்படி இருக்கணும், பர காப்பி குடிக்கலாமா இல்லை பால் காப்பி குடிச்சிக்கலாமா, உலக வழக்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்துல தொடாத, சில பொருளை சாப்பிடாத, அதை ருசி பராதனா சில பொருளை சாப்பிடாத, தொடாத அப்படின்னா அந்த தீட்டு புனிதம் கலாச்சாரம். இன்னொன்று என்ன, உணவிலே தேவனுடைய சித்தத்தை தேடுவது. உணவை ஏற்பதின் மூலமாகவும் உணவை தவிர்ப்பதின் மூலமாகவும் நம்ம ஒரு உன்னதமான ஆன்மீக நிலையை அடைய முடியுமா, அடைய முடியாது. இன்னமும் மதத்துல இருக்கீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத மனிதன் தொடர்ந்து ஒரு தேடுதலே இருப்பான். தேவனோடு இணைக்கப்படாத ஒரு மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு மதத்தின் மீது ஒரு ஆவல் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும்.
ஏன்னா அவன் உள்ளான விதத்துல அவன் என்ன பண்ணல, இன்னும் திருப்தி அடையல. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும். அவரோடு கூட எப்ப மரிச்சோம்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சார். நாம எப்ப மரிச்சோம்? எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, சர்ச்சைக்கு வந்தப்ப கிடையாது. நான் சர்ச்சைக்கு வந்து மரிக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை. அது அவங்க தப்பு கிடையாது, ஏன் தப்பு. கையில் பைபிள் இருந்துச்சு, அதை முயற்சி பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கல. அப்போ சபைக்கு வந்து மரிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆச்சு எனக்கு. இப்போ இந்த வார்த்தை உண்மை உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து மரித்தார். இந்த சத்தியம் எப்பொழுதும் எனக்கு அறிவிக்கப்பட்டதோ அப்பவே நான் அவரோடு கூட மரிச்சு, பார்ன் ஃப்ரம் அபோவ், பரலோகத்திலிருந்து மறுபடியும் பிறந்தேன், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தேன். அவருக்காக 2 தீமோத்தேயுல அதை வலியுறுத்தி எழுதுறார். தெசலோனிக்கே நிருபத்திலையும் இது இருக்கு, எல்லா நிருபங்களையும் இருக்கு. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அங்க என்ன கிடையாது, பாடுகளுக்கு வேலையே கிடையாது. பவுல் சொல்றாரு, சாவி எனக்கு என்னது, ஒன்றில் என்ன பண்ண மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். யாக்கோபுல வாசிங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நாளை தேவனுடைய சித்தத்தை வாழ்வோம் என்று சொல்லுங்கள். தேவனுடைய சித்தம் என்பது கன்க்ளூஷன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட முடிவுக்காக அல்ல, ரட்சிக்கப்படாதவங்க செய்யறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்விலே அல்ல, ஏதோ குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே சூழ்நிலையிலே அல்ல. தேவனுடைய சித்தம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. அதை தான் வேதம் பேசுகிறது. அது எப்போ வாழ்க்கை முறை ஆகும்னா, தேவனே என்னை மறுபிறப்படைய செய்யும் பொழுது, பரிசுத்தம் எனக்குள்ள வரும் பொழுது, கடவுளை கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க, பிலிப்பில் வாசனா. இப்போ சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கும் பொழுது நீங்க தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? பிதா, குமாரன், பரிசுத்தன். பிதா என்ன யோசிக்கிறார்னு யாருக்கு தெரியும்? குமாரன் என்ன யோசிக்கிறார்னு யாருக்கு தெரியும்? அதனுடைய தொடர்ச்சி என்ன? தேவன் என்ன யோசிக்கிறார்னு ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரியும். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். தேவனை தேடுகிற இருதயம் நம்ம அதை நிறைவு கொண்டு வருவோம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் ஊழியம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் போதனையும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருக்கிறதா.